எண்ணத்தை எப்போதுமே உயர்வா வைங்க. ஊருக்குள்ள எவனா சண்டை இழுத்தானா கூட மனசு என்ன சொல்லணும், ஒரு நாள் நான் திரும்பி வருவேன், அன்னைக்கு சிக்கிறவெல்லாம் பங்காளி யானை குளிக்கல விழுந்தா எறும்பு எட்டி பார்க்குமா, இந்த யானையை நீ மோதி பார்க்கற பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. சிதைவிடத்தும் உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிருங்கிறார் வள்ளுவர். யானையானது போர்க்களத்திலே பல அம்புகள் தைத்த நிலையிலும் தன்னுடைய பெருமை நிலைநாட்டும். அது போலதான் ஊக்கமுடையவர் அழிவிலும் தளர மாட்டார். எவ்வளவு கஷ்டம் கொடுக்கட்டுமே யாருனாலும் பாத்துக்கலாம். இப்ப நீங்க போட்டி தேர்வுக்கு படிக்கிறீங்கல்ல, அது கூட மனசை கட்டுப்படுத்தின ஒரு தவ வாழ்க்கை தான். சொல்லுங்க, வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நினைச்ச மாதிரி அடையணும்னா தவ வாழ்க்கைய கஷ்டப்பட்டு தான் கடைபிடிக்கணும். நீ நினைச்ச மாதிரி குரூப் 2ல பாஸ் பண்ணணும், குரூப் 1ல பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த போட்டி தேர்வும் ஒரு தவ வாழ்க்கை தான். இதை நீ முயற்சி செய்து மனசை கட்டுப்படுத்தி தான் ஜெயிக்கணுமே தவிர அப்படியே ஃப்ரீயா சும்மா ஏனந்தானு ஒரு ஒழுங்குமுறை இல்லாம நான் படிப்பேன் எனக்கு வேலை கிடைச்சிரும்னா சத்தியமா கிடைக்காது. ஒரு நாள் வீட்டே போகல, நம்ம எதுவுமே பண்ணல, விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி என்ன தோணி இருக்காங்க. இல்ல விட்டுட்டு போக முடியாது, இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, இனிமேலாம் விட்டுட்டு போற மாதிரி இல்லை.